ஒரே ஒரு செய்தி தான் சொல்றேன். குருவா வந்தால் அவருக்கு நான் போட்டி செய்கிறேன், வேற எந்த செய்தியும் இல்லை. 85 வரிகள் மொத்தம், இதுல 225 வரிகள். அதுல முதல் 87 வரியில எப்படி ஒரு குருநாதர் ஒருத்தருக்கு கிடைப்பார், அவர் என்னென்ன பிறவிகளை எல்லாம் எடுத்து, அந்த பிறவி மானுட பிறவி எடுத்து, அந்த மானுட பிறவியிலேயும் தாய் வயிற்றில எத்தனை விதமான இன்னல்களை எல்லாம் அனுபவித்து, பிறகு வளர்ந்த பிறகும் கூட இந்த உலகத்திலே பல்வேறு விதமான சூழல்களிலே இருந்து சிவனே முழுமுதற் பொருள் என்று தெரிந்து கொள்வதற்குள்ளே எத்தனையோ தடங்கல்களை கடந்தாக வேண்டியிருக்கிறது. சிவனே கடவுள் என்று தெரிந்த பிறகு அவனுக்கு அன்பு செலுத்துவதனாலே நமக்கு குரு வருவார் என்று சொல்லுவது எத்துணை முயற்சிக்கு பிறகு நிகழ்வது. அப்படி எனக்கு இந்த குருவானவர் வாய்த்தார். எனவே குருநாதர் எழுந்தருளி இருக்கிறார், எழுந்தருளி இருக்கிற குருநாதருக்கு யாம் போற்றி சொல்லுகிறோம் என்று போற்றி மலர்கள் தான். இதுல வேறு எந்த செய்தியும் இல்லை. ஆகையினால எப்படி சொல்லுகிறார், கதிர்முடி திருநெடுமாலன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுடன் ஏனமாகி முன் கலந்து ஏழ்தளம் உருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ ஜெய ஜெய என்று வழுத்தியும் காணா மலரடிகள். யாரே? திருமால். திருமால் வழுத்தியும் காணா மலரடி இணைகள். அவரு ஜெய ஜெய போற்றியும் வழுத்தியும் காணா மலரடி இணைகள். இங்கே எனக்கு யாம் வழுத்துவதற்கும் போற்றுவதற்கும் சேர்ந்திருக்கிறது. செயசெய போற்றி, செயசெய போற்றி என்று நிறைவு செய்கிறார். இது முதல் காரணம். இரண்டாவது, முதல்ல இந்த போற்றி திருகோல்ல வேற எந்த செய்தியும் இல்லை. குருநாதர் வருகின்ற அந்த நிலையும் குருநாதருக்கு போற்றியும். நீங்களும் குருநாதரை போற்ற வேண்டும் என்று கருதினால் அந்த குருநாதரை போற்றுவதற்குரிய சிறந்த பகுதியாக விளங்குவது போற்றி திருகோல் தான். போற்றி திருகோல் தான் குருநாதரை போற்றுவதற்கு அது. சரி, இதை முதல்ல பாடி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெரிய சான்று. இதை நிறைவு செய்கிற பொழுது, நான் செய்த இந்த பாடலை தேவரீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். முதல்ல அருளி செய்கிற பொழுது தானே அப்படி கேட்பாங்க. வேறு எந்த பாடல் பகுதியிலையும் சாமி அப்படி கேட்கிறார். இதுலதான் சொல்லுகிறார், பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் உழைத்த சொல்மாலை கொண்டருள் போற்றி. இதை ஏத்துக்கங்க சாமிங்கிற முதல்ல கொடுக்கறது தானே ஏத்துக்கங்க. தொடர்ந்து பின்னால பாடுகிற அத்தனைக்கும் அவர் இந்த மாதிரி கேட்கலாம். அப்ப இதைத்தான் அவர் முதல்ல கொடுக்கிறார். அப்ப இந்த மாலையை சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுகிறார்? பிழைப்பு வாய்ப்பு அறியா நாயேன். அதுக்கு தமிழ்ல கலோக்கியதான் சொல்லணும்னா, நல்லது கெட்டது தெரியாத நாய். நல்லது கெட்டது தெரியாத நாய். ஒரு எஜமான பார்த்த உடனேயே தன்னுடைய அன்பை காட்டுவதற்கு இல்லையா, பிரிஞ்சிருக்குது நாய். பிரிஞ்சிருக்கிற நாய் எஜமான பார்த்துருச்சு, கொஞ்ச நாளா பிரிஞ்சிருக்குது. அது பிரிஞ்ச ஒரு துன்பம் அதுக்கு தான் தெரியும். இப்ப எஜமான பார்த்துருச்சு, அது எப்படிமா முடியாரோ காலை குழைச்சிக்கிட்டு ஓடி வந்து 2 காலையும் தூக்கி அவர் மேல வச்சு, அவர் 30,000 ரூபாய் ரேமான் ஷூட்டிங் போட்டிருக்காரு. நாய்க்கு தெரியுமா? நாய்க்கு அது தெரியாது. நாய்க்கு அவர் என்ன ஷூட்டிங் போட்டிருக்காருன்னு தெரியாது. அன்பை காட்டத்தான் நாய்க்கு தெரியும். அதுபோல சாமி நீங்க எவ்வளவு பெரியவங்கிறது இந்த நாய்க்கு தெரியாது, அன்பை காட்ட மட்டும்தான் தெரியும். இது அன்பை காட்டுறபடி இந்த மாலை, இதை தயவு செய்து ஏத்துக்கங்க சாமி அப்படின்னு சொல்லுங்க. விடைப்பு வாய்ப்புன்னா நல்லது கெட்டது தெரியாத நாய் என்று தனி சொல். இது இந்த முதல் பாடலுக்கு தான் அப்படி சொல்ல முடியும். இந்த பாடலை நான் கொடுக்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. இதற்கு பிறகு எதிலையும் அப்படி சொல்லல. ஏன் சிவபுராணம் சொல்லியிருக்க முடியாதுன்னா, சிவபுராணம் அவரு தனக்காக பாடல, நமக்காக பாடினார். நமக்காக பாடியிருக்கிறார். முந்தை வினை முழுதும் நோய உரைப்பன் யான். அவருக்கு வினை இருக்குதா? இல்ல. அது எங்க பாடினாரு பின்னால் சந்தர்ப்பம் வரும், அது அவர் சொல்லுகிறேன். அப்ப அங்கதான் பாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப முதல்ல பாடினது இவருடைய அன்பு பெருகிற்று. அதை பாடி முடித்தவுடனே சொல்லனாத அன்பிலே பெருகி நின்றார். அந்த நேரத்தில் அடியேற்கு அருளியது அடியேன்
பருகியும் ஆறேன் விழுங்கியும் உலகில்லேன் செடுந்தனன் பார்க்கடல் திரைபுறவித்து உவாக்கடல் நல்லுநீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் உந்தழை குறும்பை தோறும் நாய் உடலகத்தே குரம்பை கொண்டு இந்தேன் வாய்த்து நிரப்பிய அற்புதமான அமுத தாரைகள் ஏற்பு தொலைதோறும் ஏற்றின. அந்த மாதிரியான ஒரு பேரானந்தம், அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த ஆன்மாவுக்கு இருக்குமா? அதை தரத்துக்கு சுவாமி தலையில சிரசு நேரம் கைய வைக்கிறார். அவ்வளவுதான், அவர் அந்த துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த நிலைக்கு போயிடுவார். இப்ப அந்த துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த நிலைக்கு போன பிறகு சிவமே தாமே சிவம், திரிகுடிகமற்ற நிலை என்றெல்லாம் சைவ சித்தாந்தம் சொல்லும். அதிலேயே இருந்து ஆனந்த தேனை அமுதை பருகி கொண்டிருந்தார். சத்தம் இல்லாம இருக்கணும். டீ சாப்பிடும்போது சத்தம் வராத, சத்தமே இல்லாம. அப்ப அந்த ஆனந்தத்தை பருகி கொண்டிருக்கிறார். ஆனந்தம் பருகிற பொழுது பாடல் பாடுவதற்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அந்த ஆனந்த அனுபவத்தில் இருக்கிறார். திரும்பவும் விழித்து பார்க்கிறார். எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. என்னை நான் என்பது அறியேன், இரவு பகலாவதும் அறியேன். அவரே தான் சொல்றார், என்னை நான் என்பது அறியேன், இரவு பகலாவதும் அறியேன். என்னை மத்தோன்மத்தனாக்கி மனவாசகம் கடந்தான், என்னை மத்தோன்மத்தனாக்கி. சுவாமி பேரு மனவாசகம் கடந்தான், மனவாசகம் கடந்தான் பேரு. அதுதான் பின்னால் ஒருத்தர் மனவாசகம் கடந்தார், மணிவாசகனுடைய பேரு மனவாசகம் கடந்தார். நெய்வேலிக்கு போனேன், அங்க ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தேன். அவருக்கு 2 குழந்தைங்க, 2 ஆண் பிள்ளைங்க, 2 குழந்தைங்க. அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாரு. பெண்ணெல்லாம் பூசி விட்டார். என்ன பேருன்னு கேட்டார். ஏகன் அநேகன். எப்படி எப்படி அது வாய்ப்பு பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது திருவாசகத்தை அப்படி அடடான. அப்படி அந்த மனவாசகம் கடந்தான் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. சாமிய மனவாசகம் கடந்தான். அதை மெய்கண்டார் சொல்லுகிற பொழுது மனோவாக்கு அதீத கோச்சரமானவன் அப்படின்பாரு. அப்படி அவர் என்னை மத்தோன்மத்தன விழித்து பார்க்கிறார். விழித்து பார்த்தா அந்த ஆனந்த நிலைக்கு போயிட்டார். ஆனந்த நிலைக்கு போய் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. நான் என்பது அறியேன், இரவு பகலாவது அறியேன். அந்த ஆனந்த நிலையில இருந்து திரும்பவும் விழிப்பு நிலை வருகிறது. விழிப்பு நிலைக்கு வந்து பார்த்தா சாமி இல்லை. சாமி இல்ல, சாமி இல்லையே. நடந்ததெல்லாம் உண்மைதானா? வந்தாரே, ஆனந்த அனுபவம் கொடுத்தாரே, நாம போட்டு திருவருள் பாண்டவன் இருந்தாரா வந்தாரா அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் ஒரு ஆறுதலான செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தா, சாமியோட அடியார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அத்தனை பேர் சாமி தான் இல்லையே தவிர சாமி கூட அடியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், சுவாமி எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்கார், விட்டுட்டு போயிருக்கார், எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்கார். உடனே சாமிக்கு ஒரு சந்தோஷம், வாத ஒரு. அப்ப இவங்களை அழைச்சிட்டு போகும்போது இதேதாம்மா, இப்படியே தான். எவ்வளவு கண்டா சொல்லிங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி மன ஆறு நம்மளை அழைச்சிட்டு போவாரு அப்படின்னு அங்க இருந்தார். அப்ப சாமியோடைய நினைவா அங்க பார்த்தார். சாமி நின்று இவருக்கு அமர்ந்து நின்று இருந்த இடத்துல சாமியுடைய திருவடி பதிஞ்சிருந்தது. உடனே அதை அப்படியே எடுத்தார், ஒரு உயரமான இடத்துல வைத்து பிரதிஷ்டை பண்ணார். அதையே சாமியா நினைச்சு அதை போற்றி அதுக்கு துதி செய்தார், வாழ்த்து செய்தார். அதையே கோயிலா கருதினார், அதையே வழிபட்டார். அதுதான் இன்னைக்கு திருப்பெருந்துறையில நீங்க பார்க்கிற யோகாம்பாள் சன்னதி. அது அவர் வச்சது, அந்த பீடத்தம் அவரு அதை வச்சது மட்டுமல்லாம இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அதை அவர் வழிபட்டு கொண்டிருக்கிற மாதிரி அவருக்கு எதிர்த்தார் போல மணிவாசகர் எங்க இருப்பாரு? அந்த திருவடி கோயிலுக்கு எதிர்த்தார் போல தான் இருப்பார். ஆத்மநாதருக்கு எதிர்த்து இருக்க மாட்டார். எதுக்கு எதிர்த்தாப்புல இருப்பார்? அந்த திருவடிங்கிறது சிவபெருமான் திருவடி. அது
அந்த சிவபெருமான் திருவடியைத்தான் பிரதிஷ்டை பண்ணி அதை பிற்காலத்துல மண்டபமாய் கட்டினாங்க. அது எப்படி கட்டினாங்கன்னு பின்னால சொல்றேன். இவர் திருவடியை எழுந்தருள் பண்ணினார். பண்ணிவிட்டு அதுக்கு பூசிக்கிறார். அடியார்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், அவர்களையும் வணங்குகிறார், இந்த திருவடியும் வணங்குகிறார். அப்படி வணங்கி மகிழ்ந்து அப்பொழுது பாடியதுதான் சென்னிப்பத்து. சிவன்